அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். நாம் வாசிக்கப் போகும் புத்தகம் ஆழ் மனதின் அற்புத சக்தி. நூலின் அத்தியாயம் தனித்துவமிக்க வேறுபாடுகளும் செயற்பாட்டு முறைகளும். வெளிமனம் ஒரு கப்பலின் இயக்க அறையில் வீற்றிருக்கும் கப்பற் தலைவரை போன்றது. அவர் இயந்திர அறையில் இருப்பவர்களுக்கு கட்டளைகளை பிறப்பிப்பார். அங்கிருப்பவர்கள் கொதிகலன்களையும் கருவிகளையும் அளவு மானிகளையும் கட்டுப்படுத்துவர். இயந்திர அறைக்குள் இருப்பவர்களுக்கு தாங்கள் எங்கே செல்கிறோம் என்பது தெரியாது. அவர்கள் கட்டளைகளை மட்டுமே செயல்படுத்துவர். கப்பற் தலைவர் திசை காட்டி, அருபாகைமானி மற்றும் பிற கருவிகளின் அடிப்படையில் தவறாக கணித்து அதன் காரணமாக தவறான கட்டளைகளை அனுப்பினால் அவர்கள் அப்படியே கீழ்ப்படிவர். அவர்கள் பாறையின் மீது கூட மோதக்கூடும். தான் என்ன செய்கிறோம் என்பது கப்பற் தலைவருக்கு தெரியும் என்று அவர்கள் நம்புவதால் பணிக்குழு உறுப்பினர்கள் அவரிடம் ஏதும் மறுத்து கூற மாட்டார்கள். அவர்கள் வெறுமனே அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றுவர். கப்பற் தலைவரே தன் கப்பலின் எஜமானர். அவருடைய ஆணைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். இதே போன்று உங்களது வெளிமனம்தான் உங்களுடைய கப்பலின், உங்கள் உடலின், உங்கள் சுற்று சூழலின், உங்கள் நடவடிக்கைகளின் தலைவர். எஜமானர் உங்கள் வெளிமனம். உண்மை என்று நம்பி ஏற்றுக்கொண்டிருப்பவற்றின் அடிப்படையில் உங்கள் ஆழ்மனம் நீங்கள் இடும் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளும். அது கட்டளைகளை பற்றியோ அல்லது அக்கட்டளைகள் எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டன என்பது குறித்தோ எவ்விதமான கேள்வியும் கேட்காது. இதை வாங்கும் வசதி எனக்கு இல்லை என்று தொடர்ந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு வந்தால் உங்கள் ஆழ்மனம் நீங்கள் கூறுவதை வார்த்தை பிறழாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் வேண்டியதை வாங்கும் நிலைமையை அடைய விடாமல் அது பார்த்து கொள்ளும். அந்த காரையும் அந்த விடுமுறையும் அந்த வீட்டையும் என்னால் வாங்க இயலாது என்று நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கும் வரை உங்கள் ஆழ்மனம் உங்கள் கட்டளைகளை அப்படியே நிறைவேற்றும் என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம். இப்பொருட்களின் பற்றாக்குறையை அனுபவித்தவாறே உங்கள் வாழ்க்கை பயணம் தொடரும். சூழ்நிலைகள்தான் இதற்கு காரணம் என்று நீங்கள் நம்புவீர்கள். ஆனால் நீங்கள்தான் உங்கள் எதிர்மறையான மறுக்கும் எண்ணங்களால் அந்த சூழ்நிலைகளை உருவாக்கி உள்ளீர்கள் என்பது உங்களுக்கு புலப்படாது. சென்ற கிறிஸ்துமஸ் தினத்தன்று யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் கலிஃபோர்னியாவில் படித்து கொண்டிருந்த நீனா எனும் இளம் பெண் பெவர்லி ஹில்ஸ் பகுதியில் உள்ள ஒரு பிரத்யேகமான கடை வீதியின் வழியாக காலார நடந்து சென்று கொண்டிருந்தார். அவர் மனம் எதிர்பார்ப்பால் நிறைந்திருந்தது. ஒரு கடையின் ஜன்னலை தாண்டி போய் கொண்டிருக்கும் போது ஸ்பானிஷ் தோளால் ஆன அழகான தோல்பை ஒன்று அவர் கண்ணில் பட்டது. அவர் அதை ஏக்கத்தோடு பார்த்தார். பின்னர் அதன் விலையை பார்த்ததும் கிட்டத்தட்ட மூர்ச்சையானார். என்னால் ஒருபோதும் அத்தகைய விலையுயர்ந்த பையை வாங்க முடியாது என்று தனக்குத்தானே கூற முற்பட்டார். பின்னர் என்னுடைய சொற்பொழிவுகளில் ஏதோ ஒன்றில் எதிர்மறையான வாக்கியங்களை ஒருபோதும் முடிக்காதீர்கள். உடனே அதை தலைகீழாக மாற்றி நேர்மறையாக அமையுங்கள். உங்கள் வாழ்வில் அதிசயங்கள் நிகழும் என்று நான் கூறியதை அவர் கேட்டிருந்தது அவருக்கு நினைவிற்கு வந்தது. கண்ணாடியினூடே உற்று பார்த்தவாறே, அந்த பை என்னுடையது, நான் அதை என் மனதார ஏற்றுக்கொள்கிறேன், என் ஆழ்மனம் அதை எனக்கு கிடைக்க செய்யும் என்று கூறினார். அன்றிரவு நீனா ஒரு விருந்தில் மணமுடிக்க நிச்சயிக்கப்பட்ட தன்னுடைய வருங்கால கணவரை சந்தித்தார். அவர் அழகான வண்ண காகிதத்தில் சுற்றப்பட்டிருந்த ஒரு பரிசு பொருளுடன் அங்கு வந்து சேர்ந்தார். மூச்சை இழுத்து பிடித்தவாறே நீனா அதை திறந்தார். தான் காலையில் பார்த்து அது தன்னுடையதே என்று தீர்மானித்திருந்த அதே போன்ற தோல் பை அதில் இருந்தது. அவர் தன்னுடைய மனதை எதிர்பார்ப்புகளால் நிறைந்திருந்தார். பின்னர் அந்த விஷயத்தை சாதிக்கும் சக்தி கொண்ட தன் ஆழ் மனதிடம் ஒப்படைத்து விட்டார். பிறகு நீனா என்னிடம் அந்த பையை வாங்குவதற்கான பணம் அப்பொழுது என்னிடம் இல்லாமல் இருந்த போதிலும் அது எனக்கு கிடைத்து விட்டது. பணத்தையும் எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் எங்கே தேட வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். அது எனக்குள் இருக்கும் அளவிலா புதையற் களஞ்சியத்தில்தான் இருக்கிறது என்று கூறினார். அவருடைய ஆழ்மனம் எப்படி எதிர்வினை புரிந்தது? சில மாதங்களுக்கு முன் என்னுடைய சொற்பொழிவுகளில் பங்கேற்றிருந்த ருத் எனும் பெண்ணிடமிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. அவர் இவ்வாறு எழுதியிருந்தார். நான் 75 வயது நிரம்பிய ஒரு விதவை பெண். சிறிய ஓய்வூதியம் மற்றும் சமூக பாதுகாப்பு தொகையின் உதவியோடு
நான் தனியாக வசித்து வந்தேன். என் குழந்தைகள் அவரவர் குடும்பங்களுடன் தனித்தனியாக வசித்து வந்தனர். என் வாழ்க்கை வறண்டு நம்பிக்கையற்று இருப்பதாக எனக்கு பட்டது. பின்னர் ஆழ் மனதின் சக்திகள் பற்றிய உங்களது சொற்பொழிவு என் நினைவிற்கு வந்தது. தொடர் பிரார்த்தனை, நம்பிக்கை, எதிர்பார்ப்பு ஆகியவற்றின் மூலம் கருத்துக்களை ஆழ் மனதிற்கு தெரிவிக்க முடியும் என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள் அல்லவா? அது சாத்தியமா? நான் முயன்று பார்க்க முடிவெடுத்தேன். என்னிடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை. என்னால் முடிந்த அளவு என் உணர்ச்சிகளை எல்லாம் ஒன்று திரட்டி, நான் பிறருக்கு தேவை, நான் நேசிக்கப்படுகிறேன், நான் அன்பான, பாசமான, ஆன்மீக சிந்தனை உடைய மனிதரை திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்கிறேன், நான் பாதுகாப்பாகவும் முழுமையாகவும் இருப்பதாக உணர்கிறேன் என்று அடிக்கடி கூறத் துவங்கினேன். ஒரு நாளைக்கு பலமுறை நான் இதை தொடர்ந்து செய்து வந்தேன். 2 வாரங்களுக்கு பிறகு ஒரு நாள் தெரு முனையில் உள்ள ஒரு மருந்து கடையில் ஓய்வு பெற்ற மருந்து கடைக்காரர் ஒருவரின் அறிமுகம் எனக்கு கிடைத்தது. அவர் அன்பும் புரிதலும் தெய்வ நம்பிக்கையும் உடையவராக எனக்கு தென்பட்டார். அவர்தான் என்னுடைய பிரார்த்தனைக்கான சரியான பதில். ஒரே வாரத்தில் அவர் தன்னை திருமணம் செய்து கொள்ள எனக்கு விருப்பமா என்று என்னிடம் கேட்டார். நாங்கள் இப்போது ஐரோப்பாவில் எங்கள் தேன்நிலவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். என் ஆழ் மனதின் ஒப்பற்ற அறிவு தெய்வீக முறையில் எங்கள் இருவரையும் ஒன்று சேர்த்தது என்பதை நான் அறிவேன். புதையற் களஞ்சியம் தனக்குள்தான் உள்ளது என்பதை ரூத் கண்டுகொண்டார். அவர் தன்னுடைய பிரார்த்தனையை இதயபூர்வமாக நம்பினார். அவருடைய தொடர் பிரார்த்தனைகள் படைப்பு ஊடகமான ஆழ் மனதிற்குள் ஊடுருவி ஆழமாக பதிந்தன. உணர்வு பூர்வமாக இவற்றை தன்னுள் பதிவு செய்து கொண்ட உடனேயே அவரது ஆழ்மனம் ஈர்ப்பு விதியின் மூலம் அவரது பிரார்த்தனைக்கான பதிலை கொண்டு வந்து சேர்த்தது. இரத்தின சுருக்கமாய்: 1. புதையற் களஞ்சியம் உங்களுக்குள் தான் இருக்கிறது. உங்கள் இதயத்தின் விருப்பத்திற்கான விடையை உங்களுக்குள் தேடுங்கள். 2. கடந்த காலத்தில் வாழ்ந்து வந்த மாபெரும் மனிதர்கள் தங்கள் ஆழ் மனதை தொடர்பு கொண்டு அதன் சக்தியை விடுவிக்கும் இரகசியத்தை அறிந்திருந்தனர். உங்களாலும் அதை செய்ய முடியும். 3. உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு உங்கள் ஆழ் மனதில் உள்ளது. நீங்கள் உறங்க செல்லும் முன் உங்கள் ஆழ் மனதிடம் நான் காலை 6 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு படுக்க சென்றால் அது உங்களை சரியான நேரத்தில் எழுப்பிவிடும். 4. உங்கள் உடல் வளர்ச்சியின் காரணகர்த்தாவான உங்கள் ஆழ்மனதால் உங்களை குணப்படுத்த முடியும். ஒவ்வொரு இரவும் பரிபூரண ஆரோக்கியம் எனும் கருத்தை மனதிற்கொண்டு உறங்க செல்லுங்கள். உங்கள் நம்பிக்கைக்குரிய பணியாளனான உங்கள் ஆழ்மனம் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கும். 5. ஒவ்வொரு எண்ணமும் ஒரு காரணம், ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு விளைவு. 6. நீங்கள் ஒரு புத்தகத்தை எழுதவோ ஓர் அற்புதமான நாடகத்தை படைக்கவோ அல்லது உங்கள் பார்வையாளர்களுக்கு சிறப்பான ஒரு சொற்பொழிவாற்றவோ விரும்பினால் அக்கருத்தினை உங்கள் ஆழ் மனதிடம் அன்பாகவும் உணர்வு பூர்வமாகவும் தெரிவியுங்கள். அது அக்கருத்திற்கு ஏற்றாற் போல செயல்படும். 7. நீங்கள் ஒரு கப்பலை வழிநடத்தி செல்லும் தலைவர் போன்றவர். அத்தலைவர் சரியான கட்டளைகளை அளிக்க வேண்டும், இல்லையேல் கப்பல் சேதமடைந்து விடும். அதுபோலவே உங்களுடைய அனுபவங்களை கட்டுப்படுத்தி முறைப்படுத்தும் உங்கள் ஆழ் மனதிற்கு நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் மூலமாகவும் மனக்காட்சிகள் மூலமாகவும் சரியான கட்டளைகளை இட வேண்டும். 8. இதனை வாங்கும் பண வசதி எனக்கு இல்லை அல்லது என்னால் இதை செய்ய இயலாது போன்ற சொற்றொடர்களை ஒருபோதும் பயன்படுத்தாதீர்கள். உங்கள் ஆழ்மனம் வார்த்தை பிறழாமல் அவற்றை ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் விரும்புவதை செய்வதற்கான பணமோ வலிமையோ உங்களிடம் ஒருபோதும் இல்லாதவாறு உங்களது ஆழ்மனம் பார்த்து கொள்ளும். என் ஆழ் மனதின் சக்தி கொண்டு என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று தொடர்ந்து கூறி வாருங்கள். 9. நம்பிக்கை விதிதான் வாழ்வின் விதி. நம்பிக்கை என்பது உங்கள் மனதில் தோன்றும் ஓர் எண்ணமே. உங்களை பாதிக்கும் அல்லது துன்புறுத்தும் பொருட்களின் மேல் நம்பிக்கை கொள்ளாதீர்கள். உங்கள் ஆழ் மனதின் சக்தி உங்களை குணப்படுத்த வல்லது, உத்வேகமூட்ட வல்லது, பலப்படுத்த வல்லது, வளமாக்க வல்லது என்று நம்புங்கள். நீங்கள் நம்புவதை போன்றே உங்கள் வாழ்வில் நடக்கும். 10. எண்ணங்களை மாற்றுங்கள்.
உங்கள் தலைவிதியையே மாற்றி அமைத்து விடலாம். உங்கள் மனம் எப்படி இயங்குகிறது? உங்கள் மனம்தான் உங்களுடைய விலை மதிப்பற்ற உடைமை. அது எப்போதும் உங்களுடனேயே இருக்கிறது. ஆனால் நீங்கள் அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை அறிந்து கொண்ட பிறகே அதன் அற்புதமான சக்திகள் உங்களுக்கு சொந்தமாகும். நாம் முன்பே பார்த்தபடி உங்கள் மனதிற்கு வெளிமனம், ஆழ்மனம் ஆகிய இரு நிலைகள் உள்ளன. நீங்கள் உங்கள் வெளிமனதை கொண்டு சிந்திக்கிறீர்கள். உங்களது வழக்கமான சிந்தனைகள் ஆழ் மனதிற்குள் சென்று பதிந்துவிடும். பின்னர் உங்கள் ஆழ் மனமானது உங்கள் எண்ணங்களின் இயல்பிற்கு ஏற்ப அவற்றை சிருஷ்டிக்கிறது. உங்களது ஆழ் மனம்தான் உங்கள் உணர்ச்சிகளின் இருப்பிடம். இதுதான் படைக்கும் மனம். நீங்கள் நல்லவற்றை சிந்தித்தால் நல்லவை மலரும், தீயவற்றை சிந்தித்தால் தீயவை பிறக்கும். இப்படித்தான் உங்கள் மனம் வேலை செய்கிறது. நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். உங்கள் ஆழ் மனம் ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் அது உடனே அதை செயல்படுத்த துவங்கிவிடும். ஆழ் மனம் நல்ல கருத்துகளுக்கும் தீய கருத்துகளுக்கும் ஒரே விதமாகத்தான் செயல்படுகின்றது என்பது வியப்பான உண்மை. எதிர்மறையான வழியில் இவ்விதியை நடைமுறைப்படுத்தினால் தோல்வியும் விரக்தியும் வருத்தமும் ஏற்பட அது காரணமாகிவிடும். அதே சமயம் உங்களது வழக்கமான சிந்தனை இணக்கமானதாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் முழு ஆரோக்கியத்தையும் வெற்றியையும் செழிப்பையும் அனுபவிப்பீர்கள். நீங்கள் சரியான வழியில் சிந்திக்கவும் உணரவும் துவங்கிவிட்டால் மன அமைதியும் ஆரோக்கியமான உடலும் கண்டிப்பாக உங்கள் வசப்படும். நீங்கள் மனதளவில் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டு அதை உண்மை என உணரும்போது உங்களது ஆழ்மனம் அதை ஏற்றுக்கொண்டு அதை உங்கள் அனுபவமாக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களது கருத்தை உங்கள் ஆழ்மனதினை ஏற்றுக்கொள்ள வைப்பதுதான். அப்படி நிகழும்போது உங்கள் ஆழ்மனம் நீங்கள் விரும்பும் ஆரோக்கியத்தையும் அமைதியையும் செழிப்பையும் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் ஆணையிடுங்கள். உங்களது ஆழ்மனம் தன் மீது பதிந்துள்ள கருத்தினை அப்படியே உங்கள் நிஜ வாழ்வில் உருவாக்கும். உங்கள் மனதின் கோட்பாடு இதுதான். நீங்கள் உங்கள் வெளிமனதில் கொண்டுள்ள சிந்தனைக்கு ஏற்ப உங்கள் ஆழ்மனம் செயல்படுகிறது. எண்ணங்கள் ஆழ்மனதிற்கு அனுப்பப்படும் போது மூளையில் உள்ள உயிரணுக்களில் பதிவுகள் நிகழ்கின்றன என்று உளவியலாளர்களும் மனநல மருத்துவர்களும் குறிப்பிடுகின்றனர். ஏதாவது ஒரு கருத்தை உங்கள் ஆழ்மனம் ஏற்றுக்கொண்டு விட்டால் அதை நடைமுறைப்படுத்த உடனே அது செயலில் இறங்கிவிடும். கருத்துக்களை தொடர்புபடுத்தி செயலாற்றுவதன் அடிப்படையில் அது நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் சேகரித்து வைத்திருக்கும் ஒவ்வொரு துளி அறிவையும் உங்கள் நோக்கத்தை நிறைவேற்ற பயன்படுத்துகிறது. உங்களுக்குள் இருக்கும் பெரும் சக்தியையும் ஆற்றலையும் அறிவையும் அது பயன்படுத்தி கொள்கிறது. இயற்கை விதிகளை எல்லாம் ஒன்று திரட்டி அது தன் பாதையை அமைத்து கொள்கிறது. சில நேரங்களில் அது உங்கள் கஷ்டங்களுக்கான தீர்வை உடனே வழங்கலாம். பிற நேரங்களில் அதற்கு பல நாட்கள், வாரங்கள் அல்லது அதற்கும் அதிகமான நேரம் பிடிக்கலாம். அதன் வழிகள் நம் அறிவிற்கு அப்பாற்பட்டவை. வெளி மனதிற்கும் ஆழ் மனத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள். வெளிமனமும் ஆழ்மனமும் இரண்டு மனங்கள் அல்ல என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அவை ஒரு மனதிற்குள் அமைந்துள்ள இரு செயற்களங்களே. பகுத்தறியும் மனம்தான் உங்கள் வெளிமனம். மனதின் இப்பிரிவுதான் உங்களுக்கு வேண்டியதை தேர்ந்தெடுக்கும். உதாரணமாக, நீங்கள் உங்களுடைய புத்தகங்களையும் வீட்டையும் வாழ்க்கை துணையையும் தேர்ந்தெடுப்பதை குறிப்பிடலாம். நீங்கள் உங்களது எல்லா முடிவுகளையும் வெளிமனதின் மூலமாகத்தான் எடுக்கிறீர்கள். மறுபுறத்தில் உங்களது முனைப்பான தேர்வு ஏதுமின்றி உங்கள் இதயம் தானாகவே இயங்க வைக்கப்படுகிறது. செரிமானம், இரத்த ஓட்டம், சுவாசித்தல் ஆகிய இன்றியமையாத செயல்கள் உங்கள் வெளிமனதின் ஆதிக்கம் இல்லாமல் உங்கள் ஆழ் மனதால் இயக்கப்படுகின்றன. உங்கள் ஆழ் மனம் தன் மீது பதிக்கப்படும் கருத்துக்களையும் நீங்கள் பகுத்தறிந்து நம்பும் விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ளும். அது உங்கள் வெளிமனதைப் போல பகுத்தறியாது, உங்களுடன் முரண்பட்டு விவாதிக்காது. உங்கள் ஆழ் மனம் நல்ல விதைகளோ கெட்ட விதைகளோ எல்லா விதமான விதைகளையும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு செழிப்பான நிலத்தை போன்றது. உங்கள் எண்ணங்கள் செயல்திறன் கொண்டவை. எதிர்மறையான அறிவுபூர்வமான எண்ணங்கள்
தொடர்ந்து உங்கள் ஆழ் மனதில் எதிர்மறையாகவே செயலாற்றுகின்றன. உடனடியாகவோ அல்லது சிறிது காலம் கழித்தோ அவை வடிவம் பெற்று உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு உங்களது வாழ்வு அனுபவங்களாக வெளிப்படும். உங்கள் எண்ணங்கள் நல்லவையா, கெட்டவையா, மெய்யானவையா, பொய்யானவையா என்று உங்களுக்கு எடுத்துரைப்பதில் உங்களது ஆழ்மனம் ஒருபோதும் ஈடுபடுவதில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது உங்கள் எண்ணங்கள் மற்றும் யோசனைகளின் இயல்பிற்கு ஏற்றவாறு செயல் விடை அளிக்கும். உதாரணத்திற்கு, பொய்யான ஒரு விஷயத்தை அது பொய்யென்று தெரிந்தும் கூட நீங்கள் உங்கள் வெளிமனதில் அது உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். உங்கள் ஆழ் மனம் அதை உண்மையென்று ஏற்றுக்கொண்டு அதை உங்கள் அனுபவமாக்குவதில் ஈடுபடும். ஏனெனில் உங்கள் வெளிமனம் அதை உண்மை என்று ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு விட்டது என்பதால். உளவியலாளர்களின் பரிசோதனைகள். மனவசியத்தின் மூலம் ஆழ் உறக்க நிலைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளவர்கள் மீது உளவியலாளர்கள் எண்ணற்ற பரிசோதனைகளை நிகழ்த்தியுள்ளனர். பகுத்தறியும் செயல்முறைக்கு தேவையான தேர்ந்தெடுப்புகளையும் ஒப்பீடுகளையும் ஆழ் மனம் மேற்கொள்வதில்லை என்பதை இந்த ஆராய்ச்சி தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது. உங்கள் ஆழ் மனம் நீங்கள் கொடுக்கும் எந்த ஒரு தூண்டுதலையும் ஏற்றுக்கொள்ளும். அது எவ்வளவு பொய்யாக இருந்தாலும் கூட அப்படி ஒரு முறை ஏற்றுக்கொண்ட பிறகு தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தூண்டுதலுக்கு ஏற்றவாறு அது இயங்க துவங்கும். தூண்டுதல் மூலம் உங்கள் ஆழ் மனதில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை உணர ஓர் உதாரணத்தை பார்க்கலாம். பயிற்சி பெற்ற மனவசிய நிபுணர் ஒருவர் தன்னிடம் சிகிச்சை பெற வரும் ஒருவரிடம் அவர் நெப்போலியன் போனபார்ட் என்றோ அல்லது நாய் என்றோ அல்லது பூனை என்றோ நம்ப வைக்க வெளியிலிருந்து தூண்டினால் அந்த நபர் இம்மி பிசகாமல் அப்பாத்திரமாகவே மாறி அதை போன்றே நடிக்கத் தொடங்கிவிடுவார். அவருடைய தோற்றம், நடை, பாவனை யாவும் அந்த நேரத்திற்கு தற்காலிகமாக மாறிவிடுகிறது. அந்த நிபுணர் என்ன கூறுகிறாரோ அதுதான் தான் என்று அவர் நம்புகிறார். ஒரு திறமை வாய்ந்த மனோவசிய நிபுணர் வசியப்படுத்தப்பட்டு ஆழ் உறக்க நிலையில் உள்ள தன்னுடைய ஒரு மாணவரிடம் உன்னுடைய முதுகில் அரிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும், இன்னொரு மாணவரிடம் உன் மூக்கில் இரத்தம் வருகிறது என்றும், இன்னொரு மாணவரிடம் நீ ஒரு பளிங்கு சிலை என்றும், இன்னொரு மாணவரிடம் வெப்பநிலை 0க்கும் கீழே உள்ளது, அதனால் நீ உறைந்து கொண்டிருக்கிறாய் என்றும் வெளியிலிருந்து தூண்டலாம். தன்னை மறந்த நிலையில் தன்னை சுற்றியிருக்கும் சூழ்நிலைகளை மறந்து ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தூண்டுதல்களுக்கு ஏற்றவாறு செயல்படுவார்கள். இந்த எளிய எடுத்துக்காட்டுகள் பகுத்தறியும் உங்கள் வெளி மனதிற்கும் பாகுபாடு பாராட்டாத, தனக்கென்று எதையும் தேர்ந்தெடுக்காத உங்கள் வெளி மனம் உண்மையென்று நம்பும் எல்லாவற்றையும் மெய்யென்று தானும் அப்படியே ஏற்றுக்கொள்ளும். உங்களது ஆழ் மனதிற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை விளக்குகின்றன. எனவே உங்களை ஆசீர்வதிக்கும், குணமாக்கும், உத்வேகமூட்டும், உங்கள் ஆன்மாவை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும் நல்ல எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நீங்கள் தேர்ந்தெடுப்பது மிகவும் இன்றியமையாதது. புற நோக்கு மனம், அக நோக்கு மனம். ஒரு விளக்கம். உங்கள் வெளிமனம் சில சமயங்களில் புற நோக்கு மனம் என்று குறிப்பிடப்படுகிறது. அதற்கு காரணம் அது வெளிப்புறத்திலுள்ள பொருட்களோடு தொடர்புடையது. புற நோக்கு மனமானது புற உலகை குறித்த விழிப்புணர்வை கொண்டுள்ளது. உங்கள் புற நோக்கு மனம் நீங்கள் உங்கள் சுற்றுச்சூழலுடன் தொடர்பு கொள்வதற்கான வழிகாட்டி, அதன் இயக்குனர். நீங்கள் உங்கள் ஐம்புலன்களை கொண்டு அறிவை பெறுகிறீர்கள். கூர்மையான கவனம், அனுபவம் மற்றும் கல்வி மூலம் உங்கள் புற நோக்கு மனம் கற்றுக்கொள்கிறது. முன்பே குறிப்பிட்டது போல புற மனதின் மிக பெரிய செயல்பாடு பகுத்தறிதல். கிராண்ட் கேன்யனை பார்க்க செல்லும் 100,000கணக்கான சுற்றுலா பயணிகளில் நீங்களும் ஒருவர் என்று வைத்துக்கொள்வோம். அது உலகின் விந்தை மிகு இயற்கை அதிசயங்களில் ஒன்று என்ற முடிவுக்கு நீங்கள் வருவீர்கள். இது அதன் நம்புவதற்கரிய ஆழம், பாறை அமைப்புகளின் சிக்கலான வடிவங்கள், அழகிய வண்ணமிகு நில அடுக்குகள் ஆகியவற்றை கூர்ந்து நோக்கியதன் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு. உங்கள் புறநோக்கு மனதின் செயல்பாடு இதுதான். உங்களுடைய ஆழ் மனம் பல சமயங்களில் உங்கள் அகநோக்கு மனம் என்று குறிப்பிடப்படுகிறது. உங்கள் அகநோக்கு மனம் தன்னுடைய சுற்றுச்சூழல்,
குறித்து விழிப்புணர்வுடன் இருக்கிறது. ஆனால் அது தனது ஐம்புலன்களின் உதவியினால் அல்லாமல் உள்ளுணர்வு மூலம் அறிந்து கொள்கிறது. இதுதான் உங்களுடைய உணர்ச்சிகளின் வசிப்பிடம், உங்கள் நினைவுகளின் பெட்டகம். உங்கள் ஐம்புலன்களும் செயல்படாமல் இருக்கும்போது உங்கள் அகநோக்கு மனம் உச்ச கட்டத்தில் செயலாற்றும். வேறு வார்த்தைகளில் கூறுவதனால், உங்கள் புறநோக்கு மனம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் போதோ, உறக்க நிலை அல்லது மயக்க நிலையில் இருக்கும்போதோ கூறிய அறிவு படைத்த இந்த அகநோக்கு மனம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. உங்கள் அகநோக்கு மனம் பார்வைக்கு தேவையான இயற்கை உறுப்புகளின் துணையின்றி பார்க்கிறது. இது புலன்களுக்கு அப்பாற்பட்டவற்றை காணும் சக்தியையும் கேட்கும் ஆற்றலையும் கொண்டது. இம்மனத்தால் எங்கோ நடக்கும் நிகழ்வுகளை பார்க்கவும் கேட்கவும் முடியும். உங்கள் உணர்வு சார்ந்த மனத்தால் உங்கள் உடலை விட்டு சென்று வெகு தொலைவில் உள்ள இடங்களுக்கு பயணம் செய்து பெரும்பாலான சமயங்களில் மிக துல்லியமான மெய்யான தகவல்களை உங்களிடம் திரும்ப கொண்டு வர முடியும். இம்மனத்தால் அடுத்தவர்களின் எண்ணங்களை படிக்க முடியும். உரையினுள் இடப்பட்டிருக்கும் கடிதங்களில் எழுதப்பட்டிருப்பவற்றை உரையை பிரிக்காமலேயே படிக்க முடியும். அல்லது ஒரு கணினியில் பதிந்திருக்கும் தகவல்களை அக்கணினியை இயக்காமலேயே படிக்க முடியும். நாம் புறநோக்கு மனதிற்கும் அகநோக்கு மனதிற்கும் இடையேயான உறவை புரிந்து கொள்ளும் போது உண்மையான பிரார்த்தனை கலையை நம் வசப்படுத்தி கொள்ளலாம். ஆழ் மனதால் உங்கள் வெளிமனதைப் போல் பகுத்தறிய முடியாது. தனக்கு இடப்படும் கட்டளைகளை மறுக்கும் ஆற்றலோ விவாதிக்கும் திறமையோ உங்கள் ஆழ் மனதிற்கு கிடையாது. நீங்கள் அதற்கு தவறான தகவல்களை கொடுத்தால் அது அவற்றை உண்மை என்று ஏற்றுக்கொள்ளும். பின் அது அத்தகவலை உண்மையாக்க செயலில் இறங்கும். உங்களுடைய புற தூண்டுதல்கள் பொய்யானவையாக இருந்தாலும் சரி, அவற்றை சூழ்நிலைகளாகவும் அனுபவங்களாகவும் நிகழ்வுகளாகவும் உங்கள் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுக்கு ஏற்பட்ட அனைத்தும் நம்பிக்கை மூலம் உங்களது ஆழ் மனதில் பதியப்பட்ட எண்ணங்களால் தான் ஏற்பட்டன. தவறான அல்லது திரிக்கப்பட்ட கொள்கைகளை நீங்கள் உங்கள் ஆழ்மனதிற்கு தெரிவித்திருந்தால் அதை சரி செய்வது மிக மிக முக்கியமானது, அவசரமானது. தொடர்ந்து ஆக்கப்பூர்வமான இணக்கமான எண்ணங்களை உங்கள் ஆழ் மனதிற்கு அளிப்பதுதான் இதற்கு மிகச் சிறந்த வழி. இவை அடிக்கடி நிகழும்போது உங்கள் ஆழ்மனம் அவற்றை ஏற்றுக்கொள்கிறது. இவ்வழியில் உங்களால் புதிய ஆரோக்கியமான எண்ணங்களையும் வாழ்க்கை பழக்கங்களையும் உருவாக்க முடியும். ஏனெனில் பழக்கங்கள் கொலுவேற்றிருக்கும் சிம்மாசனம்தான் உங்கள் ஆழ்மனம். உங்கள் வெளிமனதின் வழக்கமான சிந்தனை உங்களது ஆழ்மனதில் ஆழமான பதிவுகளை உண்டாக்குகிறது. உங்களுடைய வழக்கமான எண்ணங்கள் இணக்கமானவையாகவும் அமைதியானவையாகவும் ஆக்கப்பூர்வமானவையாகவும் இருந்தால் உங்கள் ஆழ்மனம் இணக்கமான அமைதியான ஆக்கப்பூர்வமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் பயம், கவலை மற்றும் பிற ஆக்கப்பூர்வமற்ற சிந்தனை பழக்கங்களுக்கு பலியானதுண்டா? அப்படியானால் அதற்கான ஒரே தீர்வு உங்களுடைய ஆழ் மனதின் அளப்பரிய சக்தியை உணர்ந்து கொண்டு சுதந்திரம், சந்தோஷம் மற்றும் சரியான ஆரோக்கியம் ஆகியவற்றை உங்கள் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்க உங்கள் ஆழ் மனதிற்கு ஆணையிடுவதுதான். அதன் பின் படைக்கும் சக்தி வாய்ந்த தெய்வீக மூலத்துடன் பின்னி பிணைந்துள்ள உங்கள் ஆழ்மனம் உங்கள் உளப்பூர்வமான கட்டளைக்கு அடிபணிந்து சுதந்திரத்தையும் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். தூண்டுதலின் அசாத்திய சக்தி. உங்கள் வெளிமனம் வாயிற்காப்பாளனாக செயலாற்றுகிறது என்பதை நாம் முன்பே பார்த்தோம். பொய்யான கருத்துக்கள் ஆழ் மனதில் பதிய விடாமல் பாதுகாப்பதுதான் அதன் மிக இன்றியமையாத வேலைகளில் ஒன்று. இது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதற்கு காரணம் ஆழ் மனம் தூண்டுதலால் எளிதில் தூண்டப்படக்கூடிய ஒன்று எனும் மனதின் இந்த அடிப்படை விதிதான். உங்கள் ஆழ்மனம் எதையும் ஒப்பிடுவதில்லை, வேறுபடுத்தி பார்ப்பதில்லை என்பது நீங்கள் அறிந்ததே. அது பகுத்தறிவதும் இல்லை, தானாக எதையும் சிந்திப்பதும் இல்லை. பகுத்தறிவதும் சிந்திப்பதும் வெளிமனதின் வேலை. வெளிமனதிலிருந்து பெறப்படும் கருத்துக்களுக்கு இசைவாக செயல்படுவது மட்டுமே ஆழ் மனதின் வேலை.
தான் செயல்படுவதற்காக அது தனக்கென்று ஒரு வழியை தேர்ந்தெடுப்பது இல்லை. அது தனக்கு கொடுக்கப்படுவதை வெறுமனே ஏற்றுக்கொள்கிறது. புற தூண்டுதல் ஓர் ஆற்றல் மிக்க சக்தி. நடுக்கடலில் வேகமாக ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு கப்பலில் நீங்கள் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். பயந்தாற் போல தோன்றும் ஒரு சக பயணியை நீங்கள் அணுகி, உங்களுக்கு உடம்பு சரியில்லை போல் தோன்றுகிறதே, முகமும் பேயறைந்தாற் போல இருக்கிறது, உங்களுக்கு கடற்பயணம் ஒத்துக்கொள்ளவில்லை போல் தோன்றுகிறது, வேண்டுமானால் நான் உங்களை உங்களுடைய அறைக்கு அழைத்து செல்லட்டுமா என்று கூறுங்கள். உடனே அப்பயணியின் முகம் வெளிறிவிடுகிறது. கடற்பயணம் குறித்த உங்களது புற தூண்டல் அவருடைய பயத்தோடும் தீய அறிகுறிகளோடும் இணைந்து கொள்கிறது. தன்னுடைய அறைக்கு நீங்கள் துணை வர அவர் அனுமதிக்கிறார். அவர் அங்கு வந்தடைந்தவுடன் மனதளவில் அவர் ஏற்றுக்கொண்ட உங்களது எதிர்மறையான தூண்டுதல் உண்மையாகிவிடுகிறது. ஒரே தூண்டுதலுக்கு பல்வேறு விளைவுகள். ஒரே தூண்டுதல் பல்வேறுபட்ட மக்களிடம் பல்வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வது அவசியம். அதற்கு காரணம் அவர்கள் வேறுபட்ட ஆழ்மன பக்குவத்தையும் நம்பிக்கைகளையும் கொண்டிருப்பதுதான். சக பயணிக்கு பதிலாக கப்பல் குழுவில் உள்ள ஒருவரிடம் சென்று, உங்களுக்கு உடம்பு சரியில்லை போல் தோன்றுகிறதே, உங்களுக்கு கூடவா கடற்பயணம் ஒத்துக்கொள்ளவில்லை என்று கேட்டு பாருங்கள். அந்த மாலுமியின் மனப்போக்கை பொறுத்து ஒன்று உங்களுடைய சுவாரஸ்யமற்ற நகைச்சுவையை பார்த்து சிரிப்பார், அல்லது உங்களை அங்கிருந்து துரத்துவார். உங்களுடைய தூண்டுதல் அவர் மீது எவ்விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஏனெனில் கடற்பயணத்தினால் ஏற்படும் உடல் உபாதைகளை அவர் தன் மனதில் தன் எதிர்ப்பு சக்தியோடு தொடர்புபடுத்தி வைத்திருப்பார். எனவே அவருக்கு பயமோ கவலையோ ஏற்படாது. மாறாக சுய நம்பிக்கைதான் வளரும். அகராதிப்படி தூண்டுதல் என்பது ஒருவருடைய மனதில் ஏதோ ஒன்றை விதைக்கும் செயல். ஒரு தூண்டுதலானது வெளிமனதின் விருப்பமின்றி தன்னிச்சையாக ஆழ் மனதில் தன்னை பதித்து கொள்ளாது. தூண்டுதலை நிராகரிக்கக்கூடிய சக்தி உங்கள் வெளி மனதிற்கு உண்டு. அந்த மாலுமிக்கு தன் தடுப்பாற்றல் மீது முழு நம்பிக்கை இருந்ததால் அந்த எதிர்மறை தூண்டுதலுக்கு அவர் மனத்தில் பயத்தை விளைவிக்கக்கூடிய சக்தி இருக்கவில்லை. ஆனால் உங்கள் சக பயணி ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டு விடுவோமோ என்று கவலை கொண்டிருந்தார். அதனால் உங்கள் தூண்டுதலால் அவர் மீது ஆதிக்கம் செலுத்த முடிந்தது. நம் எல்லோரிடத்திலும் நமக்கென்று சில தனிப்பட்ட பயங்களும் நம்பிக்கைகளும் அபிப்பிராயங்களும் உள்ளன. இந்த உள் ஊகங்கள் நம்முடைய வாழ்வை கட்டுப்படுத்தி இயக்குகின்றன. தூண்டுதலுக்கென்று தனிப்பட்ட ஆற்றல் எதுவும் கிடையாது. நீங்கள் அதை மனதார ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அதற்கு வலுவு ஏறுகிறது. அக்கணத்தில்தான் உங்கள் ஆழ் மனதின் சக்திகள் தூண்டுதலின் இயல்பிற்கேற்ப செயல்பட துவங்குகின்றன. அவர் தன் கையை எப்படி இழந்தார்? நான் நிறுவியிருந்த லண்டன் ட்ரூத் ஃபோரத்தின் சார்பில் பல வருடங்களாக கேக்ஸ்டன் ஹாலில் நான் தொடர்ந்து சொற்பொழிவுகள் நிகழ்த்தி வந்தேன். முடக்குவாதத்தாலும் தோல் அலர்ஜி நோய் ஒன்றாலும் பாதிக்கப்பட்டிருந்த ஓர் இளம் பெண்ணின் தந்தையை பற்றி அதன் இயக்குனர் டாக்டர் எவலின் ஃப்ளீட் என்னிடம் கூறினார். அவர்கள் பலவிதமான சிகிச்சைகளை முயற்சித்து பார்த்தனர். ஆனால் மருத்துவர்கள் மேற்கொண்ட எந்த ஒரு சிகிச்சையும் பலனளிக்கவில்லை. அப்பெண்ணின் தந்தை கிட்டத்தட்ட நம்பிக்கையை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். என் மகள் குணமாகி நல்ல நிலைக்கு திரும்ப முடியும் என்றால் அதற்காக நான் என் வலது கையை இழக்கவும் தயார் என்று அவர் தனக்கு தானேயும் தன் நண்பர்களிடத்திலும் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருந்தார். டாக்டர் எவலின் ஃப்ளீட்டின் கூற்றுப்படி ஒரு நாள் அப்பெண்ணின் குடும்பத்தார் காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது அவர்கள் கார் எதிரே வந்த வாகனத்துடன் நேருக்கு நேர் மோதியது. அப்பெண்ணின் தகப்பனாரின் வலது கரம் அவருடைய தோள்பட்டையிலிருந்து துண்டிக்கப்பட்டது. அதற்காக சிகிச்சை மேற்கொண்டு மருத்துவமனையை விட்டு வெளியேறியவுடன் தனது மகளின் தோல் அலர்ஜி நோயும் முடக்குவாதமும் முற்றிலுமாக மறைந்து விட்டிருப்பதை கண்டறிந்தார். உங்களை எல்லா வழிகளிலும் குணமாக்கும், ஆசீர்வதிக்கும், ஊக்கப்படுத்தும், உற்சாகமூட்டும் தூண்டுதல்களை மட்டுமே நீங்கள் உங்கள் ஆழ் மனதிற்கு கொடுக்க வேண்டும். அதில் மிகவும் எச்சரிக்கையாக இருத்தல் அவசியம். உங்களுடைய ஆழ் மனதிற்கு ஒரு விஷயத்தை நீங்கள் உண்மையிலேயே கூறுகிறீர்களா அல்லது விளையாட்டிற்காக அப்படி கூறுகிறீர்களா என்று புரிந்து கொள்ள முடியாது. அது நீங்கள் சொல்வதை வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளும். தற்தூண்டுதல் பயத்தை போக்குகிறது.
தூண்டுதல் என்பது ஏதாவது ஒரு விஷயத்தை தீர்மானமாகவும் திட்டவட்டமாகவும் தனக்கு தானே தீவிரத்துடன் சொல்லிக்கொள்வது. எந்த ஒரு கருவியையும் போல தூண்டுதலும் தவறான முறையில் பிரயோகிக்கப்பட்டால் அது தீங்கு விளைவிக்கும். முறையாக பயன்படுத்தப்பட்டால் அதிக அளவு நன்மை அளிக்கும். ஜேனட் என்பவர் திறமை வாய்ந்த ஓர் இளம் பாடகி. ஒரு ஓபெரா தயாரிப்பில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கான குரல் தேர்வுக்கு அவர் அழைக்கப்பட்டார். ஜானட்டிற்கு அதில் கலந்து கொள்ள வேண்டுமென்று தணியாத ஆசை. இருந்தாலும் அது குறித்து ஏகப்பட்ட பயமும் அவரை பிடித்து ஆட்டியது. ஏற்கனவே 3 முறை வேறு சில இயக்குநர்களிடத்தில் பாடி காட்டிய போது மிகவும் பரிதாபகரமாக தோற்றுப்போயிருந்தார். தோல்வி குறித்த பயமே அதற்கு காரணம். அவருக்கு வசீகரமான குரல் இருந்த போதிலும், எனக்கு பாடுவதற்கான சரியான நேரம் வரும்போது என் குரல் மிகவும் கொடுமையாக இருக்கும். எனக்கு அந்த கதாபாத்திரம் ஒருபோதும் கிடைக்காது. அவர்களுக்கு என்னை பிடிக்காது. இத்தகைய குரலை வைத்துக்கொண்டு பாட முயற்சிப்பதற்கு எனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் வியப்பார்கள். நான் குரல் தேர்வுக்கு போவேன், ஆனால் நிச்சயமாக தோற்றுவிடுவேன் என்று எனக்கு தெரியும் என்று தனக்குத்தானே கூறி வந்தார். இந்த எதிர்மறையான தூண்டுதல்களை அவரது ஆழ்மனம் அவரது வேண்டுகோள்களாக ஏற்றுக்கொண்டது. அது அவற்றை உருவாக்கி அவருடைய அனுபவங்களாக்குவதற்கான வேலையில் ஈடுபட்டது. இதற்கு காரணம் தன்னிச்சையற்ற தூண்டுதல் அவருடைய பயங்கள் உள்ளார்ந்தவையாகவும் உணர்ச்சி பூர்வமானவையாகவும் மாறி அவருடைய யதார்த்தமாக மாறிவிட்டிருந்தன. இந்த எதிர்மறையான தூண்டுதல்களை நேர்மறையான தூண்டுதல் மூலம் எதிர்கொண்டு இந்த இளம் பாடகி தன் எதிர்மறையான தூண்டுதல்களிலிருந்து விடுபட்டார். அவர் செய்தது இதுதான். நாள்தோறும் 3 முறை அவர் ஓர் அமைதியான அறைக்குள் தனியாக செல்வார். ஒரு சாய்வு நாற்காலியில் வசதியாக அமர்ந்து கொண்டு தனது உடலை தளர்த்தி கண்களை மூடிக்கொள்வார். தன்னால் முடிந்தவரை தனது உடலையும் மனத்தையும் அசைவின்றி இருக்குமாறு அமைதிப்படுத்துவார். உடலின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தி அதனை அமைதியாக்குவது மனதை அமைதிப்படுத்த உதவும். இதன் மூலம் தூண்டுதல்களை ஏற்றுக்கொள்வதற்கான மனதின் திறன் அதிகரிக்கிறது. பயம் குறித்த தூண்டுதல்களை முறியடிக்க அவர், நான் மிகவும் அழகாக பாடுகிறேன், நான் அமைதியாகவும் உறுதியாகவும் சாந்தமாகவும் இருக்கிறேன் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டார். அவர் தனியாக அந்த அறைக்குள் சென்று இதனை மெதுவாகவும் அமைதியாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் 5 முதல் 10 முறை வரை கூறினார். இவ்வாறு ஒரு நாளைக்கு 3 முறையும் தூங்க செல்வதற்கு முன் 1 முறையும் செய்தார். ஒரு வாரத்திற்கு பிறகு அவர் முழு அமைதியும் உறுதியும் பெற்றார். அவரது எதிர்காலத்தை நிர்ணயிக்கவிருந்த குரல் தேர்வு நாளன்று அவர் மிகவும் பிரமாதமாக பாடியதால் அக்கதாபாத்திரத்தில் நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் மகாகவி பாரதியாருடன் பயணித்த திரு வ. ராமசாமி அவர்கள் எழுதிய பாரதியார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் மகாகவி பாரதியார், காவிரி நீரோவியம். ஆசிரியர் சூர்யா சேவியர். இந்நூல் காவிரியையும் அது கடந்து சென்ற பாதைகளையும், காவிரி கரைகளில் உருவான நகரங்களையும், அதன் நாகரிகங்களையும், நாகரிகத்தின் பெரு வரலாற்றையும், வரலாற்றை மறந்தவர்களாலும், வரலாறு தெரியாதவர்களாலும், வரலாற்றை திரிப்பவர்களாலும், அது வதைப்படும் துயரத்தையும் வழிகள் பல தாங்கியும் நம்மை வாழ வைக்கும் காவிரியின் நற்பண்பையும் நயம்பட பேசுகிறது இந்நூல். மற்றும் திரு மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள், சமூக வரலாற்று ஆய்வாளர் திரு சே. திவான் அவர்கள் எழுதிய வர சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்கள், மற்றும் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் எழுதிய தமிழாற்றுப்படை, எழுத்தாளர் திருமதி ரோண்டா பைன் அவர்கள் எழுதிய மாயாஜாலம், மகாபாரதத்தின் மாறுபட்ட பக்கங்களை கூறும் எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம், மலையாள எழுத்தாளர் திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன், வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம், ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை, மேலும் பாரதியார் கவிதைகள், ஔவையார் இயற்றிய நல்வழி மற்றும் நீதி நூல்கள் பற்றிய வலையொலி குறும்படங்கள் ஒளிவடிவில் கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள்.
தமிழாற்றுப்படை மற்றும் மாயாஜாலம் நூல்களை ஸ்பாட்டிஃபை ஆப்பிலும் கேட்கலாம். ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.